சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடன் நடைபெற இருக்கு. இதற்கு முன்பு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடனான போட்டியில் சென்னை அணி பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஹைதராபாத்துடனான போட்டி முக்கியமான ஒன்றாகவும் மாறி இருக்கு. அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தன்னுடைய முதல் 3 போட்டிகளில் ஒரு வெற்றி மட்டுமே பெற்றிருக்காங்க. அந்த அணி சிஎஸ்கே விட அதிக அழுத்தத்தில் இந்த போட்டியில் பங்கேற்கும். மேலும் ஹைதராபாத் உப்பல் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற இருப்பதும் அந்த அணிக்கு சாதகமான ஒன்றாக இருந்து வந்திருக்கு. மேலும் சென்னை அணியில பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பின்னடைவை ஏற்பட்டிருக்கணும். அந்த அணியுடைய வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசர் ரகுமான் வங்கதேசம் கிளம்பி சென்றிருக்காராம். அவர் அடுத்த வாரம் தான் மீண்டும் சிஎஸ்கே அணியுடன் இணைவார் என கூறப்பட்டதை தொடர்ந்து இவர்தான் சிஎஸ்கே அணிக்கு இந்த ஆண்டு இதுவரை நடந்த போட்டிகளில் அதிகமான விக்கெட்களையும் வீழ்த்திருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதும் 18வது ஐபிஎல் லீக் போட்டி ஏப்ரல் 5ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த போட்டி பாத்தீங்கன்னா இரவு 7:30 மணிக்கு துவங்கும் என்றும் 7 மணிக்கு டாஸ் போடப்படும். மேலும் சிஎஸ்கே அணியில பாத்தீங்கன்னா முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு பதிலாக இலங்கை பந்து வீச்சாளர் தீக்ஷனா அவர்கள் அணியில் இடம்பெறக்கூடும். மேலும் ஷதுல் தக்கூர் இடம்பெற வாய்ப்பு இருக்கணும். இந்த போட்டியில சிஎஸ்கே அணி தோல்வியடைந்தால் புள்ளிப்பட்டியல பாத்தீங்கன்னா பெரிய சரிவை சந்திக்கும். மேலும் 4வது அல்லது 5வது இடத்திற்கு சென்றுவிடும். எனவே சன்ரைசர்ஸ் அணியை வீழ்த்துவது அடுத்தடுத்த போட்டிகளில் அழுத்தமின்றி விளையாடவுமே உதவும். சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.